சார் ஃபோட்டோகிராஃபர் மூவி பார்த்தேன். ரொம்ப படம் சூப்பரா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல குடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து கிட்ஸ கூட்டு வந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு த்ரில்லரான சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அதுக்கப்புறம் நார்மலா நம்ம அனிம் அ ஒரு காட்டுக்குள்ள போனா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமோ, அத அவங்க பண்றத தாண்டி, ஹீரோ பண்றத தாண்டி நாம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோன்றத ரியலா காமிச்சிருக்காங்க. பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் மூவி, ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் சொல்றாங்க ஹீரோக்கு. அந்த மூவில அவரால என்ன ஒரு சேலஞ்சிங்கான கான்செப்ட் எடுத்து டிஃபரெண்டான கான்செப்ட்ல பண்ணதே நான் அப்ரிஷியேட் ஆகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் தான் சார். பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப விஷுவலா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ஓவரா வைக்காம சும்மா வந்துட்டு போகாம என்ன வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க சார். அவ்வளோ ரொம்பலாம் எல்லாரும் சொல்ற மாதிரி அம்மா சென்டிமெண்ட்லாம் கிடையாது. நார்மலா எல்லார் லைஃப்லயும் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதாக இருந்துச்சு. படத்தில் வந்துட்டு மெசேஜே எதுவும் இல்லை. ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு ஒரு ஒரு ஹாண்டடான பிளேஸ் மதிக்கட்டான் சோலைன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாரு. ரியலாக நம்ம போய் பார்க்க முடியாது. பட் படத்து மூலிமா பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு, சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. படத்தில் அம்மா சென்டிமெண்ட் நார்மலாக எல்லா படத்தில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதம் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது. அது நல்லா இருந்துச்சு. பெட்டராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சினிமோட்டோகிராஃபி நம்ம ரியலாக காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதுதான் நான் சொல்லுவேன். பிடிச்சதுன்னா வந்துட்டு அந்த த்ரில்லிங் எஃபெக்ட், இந்த ரிவீல் பண்ணுற விதம், புதுசாக வந்து அந்த காட்டில் என்னென்ன இருக்குன்னு காட்டுறாங்க. நம்ம கேட்டதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறதுக்கும் ஒன்று இருக்குது. ரியலாக நம்புற மாதிரி இருக்குது. அவரே டெபியூ டேரக்டர், அவரே வந்து டெபியூ ஆக்டர். உண்மையிலேயே வந்து பர்ஃபெக்ஷனிஸ்டாக பண்ணியிருக்காரு அவரே. அந்த சாங்ஸ் பற்றி எனக்கு தெரியல. பட் பிஜிஎம் வந்துட்டு அந்த சஸ்பென்ஸுக்கும் த்ரில்லருக்கும் மெயினாக அது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக மூவி வந்து சடன் பிளானில் தான் வந்தேன். நான் ட்ரைலர் எதுவுமே பார்க்கல. மார்னிங் ஒரு 9 o'clock பிளான் பண்ணி 10 o'clock வந்தோம். ஓவரால் ஆக்சுவலாக மூவி ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மூவி தான். அதே மாதிரி ஃபைனலாக அந்த ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை தேடி போவார். அது ஃபைனலாக அவரோட இதுவில் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் கேப்சர் பண்ணுறாரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ட் இருக்கும். அவங்க அம்மாக்காக தான் அந்த ஃபோட்டோவையும் கனெக்ட் பண்ணுற அந்த கேப்சரே பண்ணுறாரு. லைக் அவரோட விஷன் மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மாவோட விஷுக்காக தான் அந்த ஃபோட்டோவே போயிட்டு அவர் வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஓவரால் அவங்க அம்மாவாக நடித்தவங்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதே மாதிரி ஓவரால் மூவி ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து நடிச்சிருக்கவங்க அதான் சப்போர்ட்டிங் கேரக்டர். நம்மளுக்கு அதில் தெரிஞ்ச ஃபேஸஸ்னால் அவரோட ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் நல்லா இருக்குண்ணா. ஏவியேட்டர் மாதிரி ஒரு படம் தமிழில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். மியூசிக், ஃபோட்டோகிராஃபி அப்படியே அந்த காட்டுக்குள்ளே எடுத்திருக்க படம்னால அந்த ஃபீல் நல்லா கன்வே ஆயிருக்கு. எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். நடிச்ச ஹீரோ தான் சார் நடிச்சிருக்காரு. ஐ மீன் டைரக்டர் தான் நடிச்சிருக்காரு. அதனால அந்த எமோஷன்ஸ் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காரு. மற்றவங்கெல்லாம் வந்து ஷார்ட் ரோல் தான். ஹீரோ தான் பெரும்பாலான நேரம் இருக்கிறதுனால நல்லா கன்வே ஆயிருக்கு. ரொம்ப சூப்பராகவே இருந்தது ப்ரோ. அவர் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நடித்த மாதிரியே தெரியல. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவர் படத்துக்குள்ளேயே போகிற மாதிரி இருந்தது. காட்டுக்குள்ளேயே எடுத்திருக்காங்க. நல்லா அவர் அந்த தொலைகிற சீன்லாம் வந்து நம்மளே தொலைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவருக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபேமிலியோடு வந்து நல்லா எல்லாருமே பார்க்கலாம். மதர் சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் எமோஷ்னலாகவே இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ. அதான் ப்ரோ அவர் படத்தில் அந்த இந்த தங்கம் மரம் கண்டுபிடிப்பாங்களா, அது ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்ட்ரெஸ்டாக இருந்தது.